அன்பிற்கு இனியதான பாரத நாடு எங்கும் பரவி இருக்கக்கூடிய இந்திய வாழ் குடிமகன்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளுடன் நவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நவராத்திரி நாட்களில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய சீரிய எண்ணத்தினாலும் பாரத நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய வளர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உள்நாட்டு உற்பத்திகளினுடைய வளர்ச்சியும் வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் சுயசார்பு பாரதம் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னெடுப்பானது நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நாமே சுயமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சுயசார்பு எண்ணத்தில் இந்த முன்னெடுப்பை நமது பாரத பிரதமர் எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது என்னுடைய தேசத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை முதன்மையாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியானது பொருளாதாரத்தில் முதன்மை நாடாக விளங்குவதற்கான எல்லா வழிகளையும் வழிவகுக்கும் என்கின்ற எண்ணத்தில் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நவராத்திரி நாட்களில் நாமும் பாரத பிரதமருடைய வழியில் உள்நாட்டு பொருள்களை அதிக அளவில் 100% ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 90% பொருள் நம்முடைய இந்திய குடிமகன்களால் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியில் செய்யக்கூடிய நம்முடைய தேசத்தின் பொருட்களை நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை அனைத்து இந்திய குடிமகன்களும் ஏற்க வேண்டும் என்பது அன்பான ஒரு கோரிக்கை. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கானது பொருளாதார வளர்ச்சி என்கின்ற ஒரு அடிப்படையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய கைவினை பொருள்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பொருள்களில் இருந்தும் பெரிய அளவில் வீட்டு உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் அப்படின்னு எப்படிப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ச்சியின் நோக்கத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி தொழிலாளர்களுடைய வளர்ச்சி மற்றும் கைவினை பொருள்களுடைய வளர்ச்சி, உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி, நாட்டினுடைய மேம்பாடு இவை அனைத்தையும் காப்பதற்காக இன்று முதல் அனைத்து இந்திய சொந்தங்கள் அனைவரும் தினமும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களிலும் இந்திய உற்பத்தியின் பொருட்களும் இந்திய தொழிலாளர்களுடைய பொருட்களை மட்டும் முதன்மையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பது நம்முடைய பாரத பிரதமருடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஒரு தலை சிறந்த நாட்டினுடைய முக்கிய பங்கு சுயசார்பாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளை பெருமையாக இந்தியன் என்கின்ற முறையில் மேக் இந்தியா மேக் இன் இந்தியன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டு நம் அருகாமையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உற்பத்தி பொருட்களையும் நாம் முதலில் பயன்படுத்த எண்ணத்தில் உறுதி கொள்ள வேண்டும். ஹீரோஷிமா நாகசாகியின் மீது அணுகுண்டு வீசப்பட்டு அந்த நாட்டினுடைய முழு வளர்ச்சியும் அழிக்கப்பட்ட பொழுது அந்த நாட்டிற்கு வழங்கப்பட்ட ஒரு விதிவிலக்காக நாங்கள் தரக்கூடிய பொருளை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை அந்த நாட்டின் மீது வைக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த ஜப்பானிய அரசானது எங்களுக்கு பொருளாதார உயிர் சேதங்கள் இத்தனை இழப்புகள் நடந்தாலும் நாங்கள் சுயமாக எங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் விலை அதிகமாக இருந்தாலும் எங்கள் நாட்டு உற்பத்தி பொருளை மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி வளர்ச்சி கொள்வோம் என்கின்ற ஒரு எண்ணத்தின் உறுதியின் காரணமாக இன்று பொருளாதார வளர்ச்சியில் தலை சிறந்த நாடாக ஜப்பானிய அரசானது உயர்ந்திருக்கிறது என்பது முக்கிய பங்கு. அவர்கள் நாட்டு பொருட்களை தவிர்த்து மற்ற நாட்களுடைய பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளாததன் காரணம்தான் இன்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு இந்தியனாக, ஒரு பாரத நாட்டின் குடிமகனாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் இந்திய உற்பத்தி, இந்திய தொழில் சார்ந்த பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்தி இந்த நாட்டை மிகப்பெரிய வல்லரசாகவும் பொருளாதாரத்தின் தலை சிறந்த நாடாக உருவாக்க வேண்டியது நம் கடமை என்கின்ற ஒரு தலை சிறந்த எண்ணத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் தினமும் இந்திய பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவேன், இந்தியனாக வாழ்வேன் என்கின்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும். அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் அனைவரும், தாமரை சொந்தங்கள் அனைவரும், இந்திய பிரஜைகள் அனைவரும் இந்த உறுதிமொழியை மனதில் ஏற்க வேண்டும். பாரத பிரதமர் அவர்களின் வழிநடப்போம் என்கின்ற
ஒரு சிந்தனையை கொண்டு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்ற எண்ணத்தில் இந்த பதிவை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.